بسم الله الرحمن الرحيم والطور وكتاب مسطور في رق منشور والبيت المعمور والسقف المرفوع والبحر المسجور إن عذاب ربك لواقع ما له من دافع يوم تمور السماء مورا وتسير الجبال سيرا فويل يومئذ للمكذبين الذين هم في خوض يلعبون يوم يدعون إلى نار جهنم دعا هذه النار التي كنتم بها تكذبون أفسحر هذا أم أنتم لا تبصرون اصلوها فاصبروا أو لا تصبروا سواء عليكم إنما تجزون ما كنتم تعملون. அத்தியாயம் அத்தூர் மக்காவில் அருளப்பட்டது. வசனங்கள் 49. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால். தூர் மலையின் மீது சத்தியமாக, மெல்லிய தோலில் எழுதப்பட்ட திறந்த புத்தகத்தின் மீது சத்தியமாக, மக்கள் நடமாட்டமுள்ள இல்லத்தின் மீது சத்தியமாக, உயர்ந்த முகட்டின் மீது சத்தியமாக, அலை புரளும் கடலின் மீது சத்தியமாக, உம்முடைய இறைவன் தரும் வேதனை நிச்சயம் வந்தே தீரும். அதனை தடுப்பவர் எவரும் இலர். அது நிகழும் நாளில் வானம் கடுமையாக நடுங்கும், மலைகள் பறந்து கொண்டிருக்கும். கேடுதான் இருக்கிறது அந்நாளில் பொய் என்று தூற்றியவர்களுக்கு. அவர்களோ இன்று வீண் வாதங்களில் விளையாட்டாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எந்நாளில் அவர்கள் நெட்டித் தள்ளப்பட்டு நரக நெருப்பின் பக்கம் விரட்டப்படுவார்களோ அந்நாளில் அவர்களிடம் கூறப்படும், இதுதான் அந்த நரக நெருப்பு. இதனைத்தான் நீங்கள் பொய்யென வாதித்தீர்கள். இப்போது கூறுங்கள், இது சூனியமா அல்லது உங்களுக்கு புலப்படவில்லையா? இப்போது அதனுள் நுழைந்து எரிந்து விடுங்கள். நீங்கள் சகித்துக் கொண்டாலும் சரி, சகிக்காவிட்டாலும் சரி, இரண்டும் உங்களுக்கு சமம்தான். நீங்கள் எவ்வாறு செயல்பட்டீர்களோ அவ்வாறே உங்களுக்கு கூலி கொடுக்கப்படுகின்றது. இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வ நஈம் فاكهين بما آتاهم ربهم ووقاهم ربهم عذاب الجحيم كلوا واشربوا هنيئا بما كنتم تعملون متكئين على سرر مصفوفة وزوجناهم بحور عين والذين آمنوا واتبعتهم ذريتهم بإيمان ألحقنا بهم ذريتهم وما ألتناهم من عملهم من
شيء كل امرئ بما كسب رهين وأمددناهم بفاكهة ولحم مما يشتهون يتنازعون فيها كأسا لا لغو فيها ولا تأثيم ويطوف عليهم غلمان لهم كأنهم لؤلؤ مكنون وأقبل بعضهم على بعض يتساءلون قالوا إنا كنا قبل في أهلنا مشفقين فمن الله علينا ووقانا عذاب السموم إنا كنا من قبل ندعوه إنه هو البر الرحيم இரையச்சமுள்ளவர்கள் அங்கு சுவனங்களிலும் அருட்பேறுகளிலும் இருப்பார்கள். அவர்களுடைய அதிபதி அவர்களுக்கு அளிப்பவற்றிலிருந்து இன்பம் துய்த்துக் கொண்டிருப்பார்கள். மேலும் அவர்களுடைய இறைவன் அவர்களை நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவான். அவர்களிடம் கூறப்படும், உண்ணுங்கள், பருகுங்கள் மகிழ்வோடு, நீங்கள் செய்து கொண்டிருந்த நற்செயல்களுக்குரிய வெகுமதியாக. எதிரெதிரே விரித்து வைக்கப்பட்டிருக்கும் கட்டில்களில் மெத்தைகள் வைத்து அவர்கள் அமர்ந்திருப்பார்கள். அழகிய கண்களை கொண்ட மங்கையரை அவர்களுக்கு மணமுடித்துக் கொடுப்போம். எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டார்களோ அவர்களையும் இறை நம்பிக்கையில் ஓரளவாவது அவர்களின் அடிச்சுவட்டை பின்பற்றிய அவர்களின் வழித்தோன்றல்களையும் நாம் சுவனத்தில் ஒன்று சேர்த்து வைப்போம். மேலும் அவர்களின் செயல்களில் எந்த இழப்பையும் அவர்களுக்கு நாம் ஏற்படுத்த மாட்டோம். ஒவ்வொரு மனிதனும் தான் சம்பாதித்தவற்றுக்கு பணயமாக இருக்கின்றான். மேலும் நாம் எல்லாவிதமான பழங்களையும் இறைச்சியையும் அவர்களின் உள்ளம் விரும்புகின்றவற்றையும் அவர்களுக்கு தாராளமாக கொடுத்து கொண்டே இருப்போம். அங்கே அவர்கள் ஒருவர் மற்றவரிடமிருந்து மதுக்கிண்ணத்தை பாய்ந்து பாய்ந்து வாங்கிக் கொண்டிருப்பார்கள். அங்கு வீணான பேச்சும் இருக்காது, தீய நடத்தையும் இருக்காது. அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்கென்று நியமிக்கப்பட்ட சிறுவர்கள் அவர்களுக்கு சேவை புரிய ஓடியாடிக் கொண்டிருப்பார்கள். அந்த சிறுவர்கள் மறைத்து வைக்கப்பட்ட முத்துக்களைப் போல் அழகாயிருப்பார்கள். மேலும் அவர்கள் உலகில் நடந்த நிலைமைகளை குறித்து பரஸ்பரம் விசாரிப்பார்கள். அவர்கள் கூறுவார்கள், நாங்கள் முன்பு எங்கள் குடும்பத்தாரிடையே அஞ்சிய வண்ணம் வாழ்ந்து வந்தோம். இறுதியில் அல்லாஹ் எங்கள் மீது அருள் புரிந்தான். மேலும் பொசுக்கிவிடும் காற்றின் வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றி விட்டான். திண்ணமாக நாங்கள் முந்தைய வாழ்க்கையில் அவனிடமே இறைஞ்சிக் கொண்டிருந்தோம். அவன் உண்மையில் பேருபகாரியும் கருணையாளனும் ஆவான். فذكر فما أنت بنعمة ربك بكاهن ولا مجنون. நபியே, நீர் அறிவுரை வழங்கிய வண்ணம் இருப்பீராக. உம் இறைவனின் அருளால் நீர் சூனியக்காரரும் அல்லர், பைத்தியக்காரரும் அல்லர். أم يقولون شاعر نتربص به ريب المنون قل تربصوا فإني معكم من المتربصين أم تأمرهم أحلامهم بهذا
هذا أم هم قوم طاغون இவர் ஒரு கவிஞர். இவர் விஷயத்தில் நாங்கள் காலத்தின் சுழற்சியை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்று இவர்கள் கூறுகின்றார்களா என்ன? இவர்களிடம் நீர் கூறும், சரி, எதிர்பாருங்கள், நானும் உங்களுடன் எதிர்பார்க்கின்றேன். இவர்களின் அறிவுதான் இவ்வாறெல்லாம் இவர்களை பேசத் தூண்டுகிறதா? அல்லது உண்மையில் இவர்கள் பகைமையில் வரம்பு மீறிச் செல்கின்ற மக்களாயிருக்கின்றார்களா? أم يقولون تقوله بل لا يؤمنون فليأتوا بحديث مثله إن كانوا صادقين அல்லது இந்த மனிதர் இந்த குர்ஆனை சுயமாக புனைந்திருக்கின்றார் என்று இவர்கள் கூறுகின்றார்களா? உண்மை யாதெனில் இவர்கள் நம்பிக்கை கொள்ள விரும்பவில்லை. இவர்கள் உண்மையானவர்களாயிருந்தால் இதே போன்ற மகத்துவமிக்க ஒரு வாக்கை இவர்கள் இயற்றிக் கொண்டு வரட்டும். أم خلقوا من غير شيء أم هم الخالقون أم خلقوا السماوات والأرض بل لا يوقنون படைப்பாளன் யாருமின்றி தாமாகவே இவர்கள் பிறந்து விட்டார்களா? அல்லது இவர்கள் தங்களுக்கு தாங்களே படைப்பாளர்களாயிருக்கின்றார்களா? அல்லது வானங்களையும் பூமியையும் இவர்கள் படைத்துள்ளார்களா? உண்மை யாதெனில் இவர்கள் உறுதியான நம்பிக்கை கொள்வதில்லை. أم عندهم خزائن ربك أم هم المسيطرون أم لهم سلم يستمعون فيه فليأت مستمعهم بسلطان مبين أم له البنات ولكم البنون أم تسألهم أجرا فهم من مغرم مثقلون أم عندهم الغيب فهم يكتبون أم يريدون كيدا فالذين كفروا هم المكيدون أم لهم إله غير الله سبحان الله عما يشركون அதிபதியின் கருவூலங்கள் இவர்களின் பிடியில் உள்ளனவா? அல்லது அவற்றின் மீது இவர்களின் ஆதிக்கம்தான் நடைபெறுகின்றதா? அல்லது இவர்களிடம் ஏணி ஏதும் இருந்து அதில் ஏறிச் சென்று மேலுலகின் செய்திகளை இவர்கள் ஒட்டு கேட்டு வருகின்றார்களா என்ன? இவர்களில் எவரேனும் அப்படி கேட்டிருந்தால் அவர் ஏதேனும் தெளிவான அத்தாட்சியை கொண்டு வரட்டும். என்ன, அல்லாஹ்விற்கு மட்டும் பெண் மக்கள், உங்களுக்கு ஆண் மக்களா? நீர் அவர்களிடம் ஏதாவது கூலியை கேட்கின்றீரா? அதன் சுமையால் அவர்கள் அழுத்தப்படுகின்றார்களா என்ன? அல்லது இவர்களிடம் மறைவான உண்மைகளின் ஞானம் இருக்கின்றதா? அதன் அடிப்படையில் இவர்கள் எழுதிக் கொண்டிருக்கின்றார்களா? அல்லது இவர்கள் சூழ்ச்சி ஏதும் செய்ய விரும்புகின்றார்களா என்ன? அப்படியென்றால் நிராகரிப்பாளர்களின் சூழ்ச்சி அவர்களையே திருப்பி தாக்கும். அல்லாஹுவை தவிர வேறு ஒரு கடவுள் இவர்களுக்கு உண்டா? அல்லாஹு தூய்மையானவன் இவர்களின் இணை வைப்பை விட்டு. وَإِن يَرَوْا كِسْفًا مِّنَ السَّمَاءِ سَاقِطًا يَقُولُوا سَحَابٌ مَّرْكُومٌ
فذرهم حتى يلاقوا يومهم الذي فيه يصعقون يوم لا يغني عنهم كيدهم شيئا ولا هم ينصرون وإن للذين ظلموا عذابا دون ذلك ولكن أكثرهم لا يعلمون வானத்தின் துண்டுகள் கீழே வீழ்வதை இவர்கள் பார்த்தாலும் இவை அடர்த்தியாய் வந்து கொண்டிருக்கும் மேகங்கள் என்றுதான் கூறுவார்கள். எனவே நபியே, இவர்களை இவர்களுடைய நிலையிலேயே விட்டுவிடும். இவர்கள் எந்நாளில் அடித்து வீழ்த்தப்படுவார்களோ அந்நாளை அடையும் வரையில். அந்நாளில் இவர்களின் எந்த சூழ்ச்சியும் இவர்களுக்கு எவ்வித பயனும் அளிக்காது. மேலும் இவர்களுக்கு உதவி செய்திட யாரும் வரமாட்டார்கள். மேலும் அந்த நாள் வருவதற்கு முன்பும் கூட கொடுமைக்காரர்களுக்கு ஒரு வேதனை இருக்கின்றது. ஆனால் அவர்களில் பெரும்பாலோர் அறிவதில்லை. واصبر لحكم ربك فإنك بأعيننا وسبح بحمد ربك حين تقوم ومن الليل فسبحه وإدبار النجوم நபியே, உம் அதிபதியின் தீர்ப்பு வரும் வரை பொறுமையாயிருப்பீராக. நீர் எம் கண்காணிப்பில் இருக்கின்றீர். நீர் எழும்போது உம் இறைவனை புகழ்வதுடன் அவனை துதிப்பீராக. இரவிலும் அவனை துதி செய்வீராக. தாரகைகள் மறையும் வேளையிலும் துதிப்பீராக.